வணக்கம் அன்பு நண்பர்களே. காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நாட்டின் பல பகுதிகளில் பல அணைகள் கட்டப்பட்டன. அவ்வாறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிற்றாறு அணை கட்டப்பட்டது. இந்த அணை கட்டும்போது நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்திலிருந்து ரப்பர் மரங்களை அப்புறப்படுத்த வேண்டியதாயிற்று. இதனால் பல தோட்ட முதலாளிகளுக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்பட்டன. அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் காமராஜர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்திருந்தார். அவரை காண தோட்ட முதலாளிகள் எல்லோரும் நேரில் சென்றனர். முதலமைச்சரிடம் தங்கள் குறைகளை கூறினார்கள். அவரும் அவர்களின் குறைகளை மிகுந்த உன்னிப்புடன் கேட்டறிந்தார். தோட்ட முதலாளிகளின் குறைகளை தீர்க்க எண்ணினால் சிற்றாறு அணை மிக சிறியதாகிவிடும். இதை உணர்ந்த காமராஜர் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார். குமரி மக்கள் சாப்பிட்றது நெல்லு சோறு தானே என்ன? ஏழை மக்களுக்கு மலிவு அரிசி கிடைக்க இங்கே அமோகமான நெல் விளைச்சல் இருந்தால்தானே நல்லா இருக்கும். அதனால தானே இந்த திட்டம் போட்டேன். இல்லை ரப்பர் சோறும் மனுஷன் சாப்பிடலன்னா சொல்லுங்கள், இந்த திட்டத்தை இப்போவே கைவிட்டுறேன் என்றார் பெருந்தலைவர் காமராஜர். இதை கேட்ட தோட்ட முதலாளிகள் பதிலேதும் கூற முடியாமல் உட்கார்ந்திருந்தார்கள். ஏழை மக்களின் வாழ்வும் ஒன்றே சிறக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஏழை பங்காளனை என்னவென்று சொல்லி பாராட்ட வாழட்டும் காமராஜர் புகழ்.